எங்க ஒரு பெரிய பணக்காரரு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருப்பாரா. இப்போ சர்வ் பண்றவங்க நைஃபையும் ஃபோர்க்கையும் வந்து மாத்தி வச்சிருப்பாங்க. எப்பவுமே வைக்கிறத விட ஆப்போசிட்ல வச்சுட்டு போயிருப்பாங்க. அடுத்ததா இப்போ அவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃபுட் எப்படி இருக்கு, எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு, நீங்க வந்து 5க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரா. ஏன் அப்படின்னு கேட்கிறப்போ, பின்ன என்ன நீ வந்து ஃபோர்க்கையும் நைஃபையும் மாத்தி வச்சுட்டு போற, இதுதான் டேபிள் மேனஸா அப்படின்னு கேட்பாரு. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் தானே, அதனால தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சேன். ரைட் ஹேண்ட் பர்சனா இருந்தா அந்த மாதிரி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவருக்கு ஒரே ஷாக் தான். நான் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃபுட்டு வரதுக்கு முன்னாடி நீங்க மேகசின் திருப்பினதை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பான். அப்போ நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தான் திருப்பினீங்க, அதுல இருந்தே நீங்க லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பானா. இப்போ இவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். அதாவது எந்த ரெஸ்டாரண்ட்க்கு போனாலுமே லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் அவர் வாயால சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க வந்து இவர் பண்ற குட்டி குட்டி வேலைங்களை வச்சே இவர் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன்றது கண்டுபிடிச்சிட்டாரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருப்பாரு. அடுத்ததா இப்போ இவரு வந்து முன்னாடி ஃபேமஸான ஷெஃபாக தான் இருந்தாரு. இவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்கும். அதை வந்து இந்த ஷெஃப்க்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்போ இவர் ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்ல நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கும். யாருன்னு பார்த்தா முன்னாடி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் வந்திருப்பார்ல, அவரு தான் அவர் கூட ஒர்க் பண்ற எல்லாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருப்பாரு. இங்க சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பாடும் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே மயங்கி மயங்கி கீழே விழுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. முன்னாடி ஒரு ஆள் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தார்ல, அவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அது எப்படி ஃபுட் பாய்சன் ஆக முடியும், நம்ம தானே சமைச்சோம், நல்லா தானே சமைச்சோம் அப்படின்ட்டு எல்லா இன்கிரீடியன்ட்டும் ஒண்ணு விடாம போயிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போதான் தெரிய வந்திருக்கும், இப்போ இந்த கறி எல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப பழைய கறி தான். அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற மேனேஜரும் இன்னொரு ஆளும் இந்த மாதிரி பழைய கறியை பாதி ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. மிச்ச காசுலாம் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப நாளாவே நடந்துட்டு தான் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கறி யூஸ் பண்றப்போ அது வந்து பெருசா தெரியல. இன்னைக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணி சமைச்சதுனால அந்த டிஷ் வந்து எல்லாரும் சாப்பிட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அந்த முன்னாடி சர்வ் பண்ணியிருப்பார்ல, அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. கண்டுபிடிச்ச உடனே வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல, போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்டயே சொல்லிடுவாரு. அந்த ஓனரும் வந்துட்டு மேனேஜர் வெளியே அனுப்பிட்டு இப்போ இந்த சர்வ் பண்ணிட்டு இருந்தார்ல, அவருக்கு வந்து மேனேஜர் பொறுப்பை கொடுத்துருவாங்க.